குருவே போற்றி. 2026 குரு பெயர்ச்சிக்கு கடகம் ராசிக்கு என்ன பலன் என்று பார்க்க இருக்கிறோம். கடகம் ராசி குருவின் உச்ச வீடு. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு மே 26 பயிற்சியாகியுள்ளார். குரு நின்ற இடம் பால் என்பர். ஆனால் உச்ச குரு நல்லதே செய்வார். 5ஆம் பார்வையாக செவ்வாய் வீட்டை விருச்சிகத்தை பார்ப்பது குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். 7ஆம் பார்வையாக மகர ராசியை சனி வீட்டை பார்க்கிறார். இது குரு நீச வீடு. 7ஆம் வீடு கணவர் அல்லது மனைவி, கூட்டாளி, கூட்டுத் தொழில் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி சண்டை இருந்தாலும் இப்பொழுது ஒற்றுமையாகி விடுவர். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் நடக்கும். குருவின் நீச வீட்டை உச்சகுரு பார்ப்பதால் கெட்டவைகள் நிவர்த்தியாகும். 9ஆம் பார்வையாக மீன வீட்டை பார்க்கிறார். மீன வீடு குருவின் ஆட்சி வீடு. தன் சொந்த வீட்டையே அவர் பார்க்கிறார். அப்பா வீட்டு சொத்துக்கள், பணம், ஆதரவு அனைத்தும் கிடைக்கும். ஏனெனில் 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம். 11ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். ரிஷப வீடு சுக்கிரன் வீடும் அதுவே. 11ஆம் வீடு பாதகாதிபதி வீடு. சரராசிக்கு பாதகாதிபதி. ஆனால் உச்சகுரு பார்ப்பதால் பாதகத்தை குறைப்பார். எனவே அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் குருவே நமக.